போட்டி கிரிக்கெட் போட்டி சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னால் பணம் ஒவ்வொரு அணியும் பணத்தை போட்டுட்டு அதில் வந்து செலவுகள் எடுத்துக்கொள்வாங்க. உதாரணமாக சாப்பாடு செலவு, கிரவுண்டு செலவு, அந்த விளையாடுற செலவு, இந்த செலவெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. எடுத்துக்கொண்ட பின்னால் யார் அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த எஞ்சிய தொகையை ஒரு கப்பாகவோ ஒரு கிஃப்டாகவோ ஏதோ ஒன்றாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இது கூடுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் சூதாட்டம். இதுக்கு சொல்கிற கேம்லிங், இது சூதாட்டம். கிமார், மைசிர் அப்படி என்ற குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே இது வரும். ஏன் அது வரும் அப்படி என்று சொன்னால், அதாவது சூதாட்டத்துக்குரிய வரைவிலக்கணத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்று சொன்னால், சூதாட்டம் என்றது ஒரு 10 பேர் இருந்து 10 பேர் அமௌண்ட்டை போட்டு ஒருவருக்கு சான்ஸ் படுறது. ஏதோ ஒரு வகையில் அவருடைய முயற்சியிலையோ அவருடைய திறமையிலையோ அவருடைய அதாவது என்ன செய்கிறது சதியிலையோ எப்படியோ அவர் வெற்றி பெற்று எல்லாருடைய அமௌண்ட்டும் அவருக்கு போகிறது. இதுக்கு பேர் தான் சூதாட்டம் என்றது. அப்போ இந்த சூதாட்டத்துடைய அந்த தன்மை எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே சூதாட்டம் தான். அது எல்லாமே சூதாட்ட வட்டத்துக்குள்ளே வரும். அப்படி கிரிக்கெட் விளையாடுற டைமில் எல்லார் டீமும் ஒரு 1000 போட்டு செலவுகளை பகிர்ந்தளித்து கொள்வதில் பிழை இல்லை. ஆனால் பரிசை ஒரு டீம் மட்டும் தட்டி செல்வது என்பது, அவங்க திறமையால் தட்டினாலும் திறமை இல்லாமல் தட்டினாலும் சரி, அது சூதாட்டத்துக்குள்ளே போய் வணங்கும். இவர்களுடைய எல்லா பணமும் அவங்களுக்கு என்ன செய்யுது, போய் சேர்றது தான் சூதாட்டம்ன்றது. எப்படி செய்யலாம் அப்படி என்று சொன்னால், அதாவது பொதுவான ஒருவர் முன் வரலாம். ஒரு கிரிக்கெட் விளையாடுற டைமில் பொதுவான ஒரு முன் வராரு, நான் வெற்றி பெறுற டீமுக்கு நான் ஒரு பரிசு என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது தவறில்லை. அது சூதாட்டத்துக்குள்ளே என்ன செய்யாது, வராது. ஆனால் எது சூதாட்டத்துக்குள்ளே வரும், அது விளையாடுகின்றவர்களுடைய பணத்தையே ஒரு டீம் தட்டி செல்றது. இது வந்து என்ன செய்யும், சூதாட்டத்துக்குள் வரும். இது போன்ற விளையாட்டுகள் நிறைய நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நடைமுறை. அடுத்ததாக